அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கிருஷ்ண ஜெயந்தியுடைய அற்புதமான பதிவு. கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி அப்படி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்ற இந்த ஒரு நாளானது நமக்கு பகவான் கிருஷ்ணருடைய பரிபூர்ண அருள் கிடைப்பதற்கான அற்புதமான ஒரு நாளுங்க. எங்கெல்லாம் இந்த உலகத்தில் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அப்படி விஷ்ணு பகவான் எடுத்த 9வது அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். அவர் இந்த பூலோகத்தில் அவதரித்த அந்த நாள் தான் கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த கோகுலாஷ்டமி நாள் நமக்கு இந்த முறை எந்த நாள் வந்திருக்கு, நம்ம எப்படி வழிபடணும், குறிப்பாக நம்முடைய பூஜையில் இந்த 2 பொருட்களை வைத்து நம்ம வழிபட்டோன்னா நிச்சயமாக 16 வகையான செல்வங்களும் வீடு தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட பொருட்கள் என்னங்கிற சூக்ஷ்மமான ஒரு தகவல் தான் இன்றைக்கி இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். பகவான் கிருஷ்ணர் இந்த உலக உயிர்களை எல்லாம் காப்பதற்காக வந்துட்டார் அப்படின்னு மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு தினம்தான் கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ண ஜெயந்தியானது ராத்திரி தான் கொண்டாடப்படுவது தான் பழக்கம். ஏன்னா அந்த வட இந்தியாவில் கிருஷ்ணர் அந்த அவதரித்த அந்த நேரம், அந்த நள்ளிரவு நேரங்கிறதுனால அவங்க முதல் நாள் பகல் பொழுதுலேருந்து கொண்டாட்டங்கள்லாம் தொடங்கி எல்லா ஏற்பாடுகளையுமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ராத்திரியில் ஃபுல்லாக கண் விழித்து அந்த கிருஷ்ணன் அவதரித்த அந்த நேரம், அதாவது 12 மணிலேருந்து ஒரு 12:45 மணி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம், இந்த நேரத்தில் நல்ல விசேஷமான பூஜைகள், அந்த வழிபாடுகள் இது எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட கிருஷ்ண ஜெயந்தியானது கிருஷ்ணருடைய அவதாரத்தை கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான விழா. எப்பயுமே எல்லா வருஷமே இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளில் தான் கொண்டாடுறோம். ஆனால் இந்த வருடம் நமக்கு இப்போ ஆடி மாதம் முடிவதற்குள்ளவே தேய்பிரை அஷ்டமி வந்திருக்கு. இந்த முறை மட்டுமே நமக்கு தேய்பிரை அஷ்டமி ஒரு நாள்லையும் நமக்கு அந்த ரோகிணி நட்சத்திரம் இன்னொரு நாளையும் வந்திருக்கு. அதனால் இந்த பூஜை முறை நமக்கு எப்போ தொடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாங்க கணக்கின்படி நமக்கு நிஷித பூஜை, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிகாலையில் 12:04 மணிலேருந்து 12:47 மணி வரைக்கும் நமக்கு நடக்குது. நமக்கு அஷ்டமி திதி நமக்கு எப்போ கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ராத்திரி 11:49 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ராத்திரி 9:34 மணி வரைக்கும் முடியுது. இதில் ரோஹிணி நட்சத்திரம் நமக்கு இந்த நாள் முழுக்க இல்லை. அந்த நாள் நமக்கு கிருத்திகையாக அமைஞ்சிருது. ரோஹிணி நட்சத்திரம் நமக்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 17ஆம் தேதி அதிகாலை 4:38 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 18ஆம் தேதி அதிகாலை 3:17 மணி வரைக்கும் இருக்குங்க. இப்போ நிறைய குடும்பத்தில் நம்ம திதி மட்டும் எடுத்துக்குவோம். அதாவது அஷ்டமி திதி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க. கோகுலாஷ்டமினா நீங்கள் சனிக்கிழமையில் நீங்கள் வழிபாடுகள் பண்ணலாம். இல்லை ரோகிணி நட்சத்திரம் வச்சு பண்ணுறவங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 17ஆம் தேதி எடுக்கலாம். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய ஊர்களில், சவுத் இந்தியாவில் நமக்கு 16ஆம் தேதி தான் இந்த ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி நம்ம கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த கிருஷ்ண அவதரித்த இந்த நாளில் நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள், அவருக்கு பிடித்தமான பொருட்களை வச்சு நம்ம வழிபட்டு நம்ம சுவாமிக்கு படைச்சிட்டு வந்தோன்னா அவருடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீடு முழுக்க பச்சரிசி மாவில் கிருஷ்ணருடைய அந்த குட்டி குட்டி பாதத்தை நிறைய வீடுகளில் இப்படி வரைவாங்க. வரைஞ்சி அழகாக கோலம்லாம் போட்டு பூக்கள், அந்த லைட்ஸ்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணுவாங்க. இல்லை உங்ககிட்ட இப்போ கிருஷ்ணருடைய விக்கிரகம் தனியாக இருக்குது, இல்லாட்டி படம் தனியாக இருக்குன்னா அதை வச்சு நம்ம வழிபடலாம். அப்படியே அந்த உங்கள் வீட்டில் கிருஷ்ணருடைய படம் தனியாக இல்லை அப்படிங்கிறவங்க இந்த நாளில் புதுசாக கூட நம்ம வீட்டில் ஒன்று வாங்கி நம்ம கிருஷ்ணருடைய வழிபாட்டை உங்கள் வீட்டில் ஆரம்பிக்கலாம். இப்படி எங்கள் கிட்ட படம் இல்லை, அது மாதிரி எதுவுமே இல்லை, எங்களால் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விளக்கையே நீங்கள் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு பகவான் கிருஷ்ணராக நம்ம நினச்சி ஆத்மார்த்தமாக வழிபட்டாலே போதும். அந்த விளக்கிலே கிருஷ்ணர் கண்டிப்பாக நிச்சயம் எழுந்தருளி நமக்கு அருள் செய்வார்னு ஐதீகங்கள் இருக்குது. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வர்றது பக்ஷணங்கள் தான். ஏன்னா கிருஷ்ணருக்கு தாய் யசோதை நெய்யால் செய்யப்பட்ட எல்லா விதமான பலகாரங்களை எப்பயுமே சாப்பிட்டு கொடுத்துட்டே இருப்பாங்களாம். கிருஷ்ணரும் ரொம்ப பிரியமாக அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாருன்னு புராணங்களை நம்ம படிச்சிருக்கோம். அதனால தான் இந்த நாளில் கிருஷ்ணருக்கு பிடிச்ச முறுக்கு, சீடை, அதிரசம், லட்டு அப்படி பலவிதமான பட்சணங்களை வீட்டில் செஞ்சு வழிபடுறது
வைக்கிறது வழக்கம். இதில் உங்களால் எவ்வளவு பட்சணங்கள், அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து அவங்களுடைய நம்ம எவ்வளோக்களவு நம்ம பதார்த்தங்கள் செஞ்சு படைச்சு வழிபடுவோமோ அதே மாதிரி பகவானை வந்து நம்ம குழந்தையாக பாவிச்சு நம்ம அந்த நாட்களில் அந்த குழந்தைக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் வச்சு வழிபட்டோன்னா அந்த ஒரு தெய்வ கடாட்சம் நமக்கு எவ்வளோ பரிபூர்ணமாக கிடைக்கும். அதற்காக தான் இந்த நாளில் சில முக்கியமான பொருட்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வச்சு வழிபட வேண்டிய 2 பொருட்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நிறைய வீடுகளில் வந்து இப்படி எல்லா பதார்த்தமும் வச்சு பண்ணுவோம். சிலருக்கு குடும்ப சூழல் இருக்கும், இல்லாட்டி வேறு ஏதாவது அவசர வேலைகள் அப்படி எது மாதிரி இருக்கும். பார்த்திங்களா, அவங்களால என்ன முடியுதோ இல்லையோ கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு இந்த 2 பொருளை மட்டும் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு வழிபடுங்க. அதில் மிக முக்கியமான கிருஷ்ணருக்கு மிக பிடித்த ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அவள் தான். இப்போ ஏற்கனவே உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, நம்ம ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுருக்கோம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பழைய அவல் நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. புதுசாக ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சின்னதான ஒரு அவல் பாக்கெட் ஒரு சுவாமிக்கு ஒரு நிவேதனத்துக்கு நீங்கள் வச்சு அந்த அவலில் வந்து நம்ம ஒரு பாயசம் வைக்கலாம். இல்லாட்டி இப்படி அவல் பாயசம் எங்களுக்கு வைக்க தெரியல அப்படிங்கிறவங்க நம்ம அவலில் கொஞ்சமாக தேங்காய், நாட்டு சக்கரை, ஏலக்காய்லாம் தூவி விட்டு வச்சாலே போதும். இப்போ சிலருக்கு இந்த பூஜை ரூமில் அன்றைக்கி எங்களால் போக முடியல அப்படிங்கிறவங்க உங்கள் குழந்தைங்க கையாலே வெறும் நம்ம அவல் மட்டும் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு வெள்ளைப்பொடியை தூவி நீங்கள் வைக்க சொல்லுங்கள். ஒரு தீபம் மட்டும் ஏற்றி நம்ம வழிபட்டாலே போதும். ஏன்னா இந்த அவலானது கிருஷ்ண பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இஷ்டமான ஒரு பொருள். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் அவருடைய இளமைக்கு அந்த சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப நிறைய அவல் சாப்பிட்டு வளர்ந்ததாக புராணங்கள் இருக்குது. ஏன்னா தன்னுடைய நண்பன் வந்து குசேலன் வந்து மிக வறுமையான ஒரு நிலைமையில் கிருஷ்ணர் பார்க்குறதுக்கு தன் கையில் எதுவுமே இல்லாமல் வெறும் அவல் மட்டும்தான் இருந்ததான் குசேலன் கிட்ட. அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு கையில், அதுவும் அவருடைய அந்த வேஷ்டி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து சும்மா அப்படி மடக்கி இப்படி வச்சுருந்தாராம். அப்போ எல்லாருமே கிருஷ்ணர் பார்க்குறதுக்கு நிறைய ஆபரணங்கள், அந்த தங்கம், வெள்ளி, வைரம் அப்படி பெரிய பெரிய அளவில் வந்து பார்த்துட்டு போனாங்களாம். ஆனால் கிருஷ்ணர் பார்க்குறதுக்கு இவர்கிட்ட எதுவுமே இல்லாமல் வெறும் அவள் மட்டும் வச்சுருக்கோமே, அதை எப்படி கொடுக்கறது அப்படின்னு மனசுக்குள்ளே பயங்கர ஒரு கஷ்டத்தோடு இருந்தார். பகவான் கிருஷ்ணர் எல்லாருமே கொண்டிருக்காங்க, எனக்கு நீ என்ன கொண்டிருக்க அப்படின்னு கேட்டவுடனே வேறு வழி இல்லாமல் அவருடைய அந்த வேஷ்டியில் பொதிஞ்சு வச்சுருந்த அந்த அவளை எடுத்து கொடுக்குறாரு. அதை பிரசாதமாக சாப்பிட்டு அவ்வளோ ஒரு மனம் மகிழ்ந்தாராம் பகவான் கிருஷ்ணர். ஆனால் ஒன்றுமே கேட்காம எதுவுமே சொல்லாமல் அவர் வந்து அவருடைய வீட்டுக்கு போயிட்டார். அந்த பகவான் கிருஷ்ணர் அந்த அவளை எடுத்து உண்ட நேரம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த குடிசை வீடு கோபுரமாக மாறியதுன்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது. அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து அந்த வீடே ஒரு பொன்னும் பொருளும் அப்படியே மாளிகை மாதிரி காட்சியளித்ததாம். இது எல்லாமே புராண கதைகள் தாங்க. அதனால தான் எப்பெல்லாம் கிருஷ்ணருடைய வழிபாடுகள், கிருஷ்ணனுக்கு என்னெல்லாம் விசேஷங்களோ அந்த நாட்களில் நம்ம இந்த அவல் படைக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து வழிபடுறதுக்கு மறக்கவே கூடாது. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு நிவேதனம் தான். நம்முடைய குடும்பத்திலும் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் வறுமையும் இது எல்லாம் போய் நல்ல ஒரு செல்வ செழிப்பு நிச்சயம் பகவான் கிருஷ்ணருடைய அருளாலே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா மயிலிறகு. மற்ற எந்த தெய்வத்தை விடவும் கிருஷ்ணருக்கு தனி அடையாளமாக சொல்லப்படுறது மயிலிறகு தான். கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா தன்னுடைய கிரீடத்தில் எப்பயுமே மயிலிறகு வச்சுருப்பார். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சூழல்லையுமே நான் அப்படிங்கிற ஒரு அகங்கார பாரத்தை நம்ம தலையில் ஏற்றிக்காமல் மயிலிறக மாதிரியே இறைவனோடு கலந்து மென்மையான குணத்தோடு நம்ம இருக்கணுங்கிறத இந்த உலகத்துக்கு உணர்த்துவதற்காக தான் கிருஷ்ணர் வந்து மயிலிறகை தலையில் சூடிக்கொண்டுள்ளார். இந்த மயிலிறகு அவ்வளோ ஒரு தெய்வீக தன்மை கொண்டது. அது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால தான் கிருஷ்ணருக்கு பிடித்த மயிலிறகை அந்த நாளில் வந்து பூஜை அறையில் வச்சு நம்ம வழிபடலாம். இது எல்லா பூஜா ஸ்டோர்ஸ், இந்த தேவஸ்தான கடைகள், கோவில் பக்கத்தில் அப்படி எல்லா இடமும் கிடைக்கும். இதுவும் அதிக விலை ஒன்றும் கிடையாது. ஒரு 10-20 ரூபாய்க்குள்ளேயே நம்ம தாராளமாக வாங்கிடலாங்க. ரொம்ப எளிமையான இந்த 2 பொருட்களை கண்டிப்பாக பூஜையில் நீங்கள் வச்சு வழிபடுவதற்கு மறக்கவே கூடாது. அதோடு கூட உங்ககிட்ட பால், நெய், பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், தயிர், வெண்ணெய் அப்படி எதுவும் கிடைச்சாலுமே நீங்கள் தாராளமாக வச்சு வழிபடலாம். இப்படி எளிமையான முறையில் நம்ம வீட்டு குட்டி கிருஷ்ணரை நீங்கள் வந்து வீட்டில் வழிபடுவதன் மூலமாக பகவான் கிருஷ்ணருடைய அருளால் உங்கள் வீட்டுக்கு நல்ல நிம்மதி, சந்தோஷம், 16 வகையான செல்வங்கள் எல்லாமே வீடு தேடி வருங்கிற ஐதீகம் இருக்குது. அதனால் எளிமையான இந்த வழிபாட்டு முறை கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் கொண்டாடி பாருங்கள். என்றைக்கும் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம்.
பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.